Hello everyone, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? Always busy, stressed and tired, right? In the busy world and நம்ம busy lifeல நம்ம தினமும் எதையாவது நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பிஸி வேர்ல்டுக்கு ஒரு பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம எல்லாரும் ஒரு மொமெண்ட் ஸ்டில்லாக இருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கீங்களா? வெல், இதுக்கான ஆன்சர் தரக்கூடிய ஒரு இன்க்ரெடிபிள் போயம் கீப்பிங் குவைட். எந்த போயமை மேலோட்டமாக படிக்கும்போது ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸாக தெரியும், ஆனால் இதில் டீப்பர் மீனிங்ஸையும் ரொம்ப அழகாக கலந்து கொடுத்துருக்காரு போயட் பேப்லோ நெரூடா. இந்த வீடியோவில் கீப்பிங் குவைட் போயமோட கிளியர் எக்ஸ்பிளனேஷன், போயம் மீனிங்க்கு பொருத்தமான அனிமேஷன்ஸ் அண்ட் கலர்ஃபுல் விஷுவல்ஸும் சேர்த்து ரொம்ப லைவ்லியாக பார்க்க போகிறீங்க. இதனால் போயமை ஈஸியாக புரிஞ்சுக்கவும் முடியும், என்ஜாய் பண்ணவும் முடியும். ஸோ வீடியோவை முழுசா பாருங்கள். லெட்ஸ் பிகின். இந்த கீப்பிங் குவைட்டுங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற உலகம் எப்படி மாறிட்டுருக்குன்னு நாம் கொஞ்சம் அமைதியாக ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். சைலண்ட் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணணும்னு சொல்லுது. நம்ம ஏன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கணும்? அப்படி அமைதியாக இருந்தால் என்னென்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் பாருங்கள். நவ் we will count to 12 and we will all keep still. அதாவது நம்ம எல்லாரும் 12 வரைக்கும் எண்ணுவோம், அப்புறம் அப்படியே அமைதியாக இருப்போம். ஏன் 12 வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னு யோசிச்சிங்களா? கிளாக்கில் 12 மணி நேரம் இருக்கும் இல்லையா? ஒரு வருஷத்தில் 12 மாதம், ஜோடியாக் சயின்ஸ் 12. அதனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம அப்படியே அமைதியாக இருக்கணும்னு போயிட்டு சொல்கிறாரு. எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் அமைதியாக இருக்கணும். அடுத்த லைனை பாருங்கள். For once on the face of the earth, let's not speak in any language. Let's stop for 1 second and not move our arms so much. ஒரு முறை இந்த பூமி மேலே நம்ம எந்த மொழியும் பேசாமல் இருப்போம். ஒரு நொடிக்கு அப்படியே நின்றுடுவோம். நம்ம கைகளை கூட அசைக்க வேண்டாம்னு சொல்கிறாரு. இது ஏன் தெரியுமா? நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழி பேசுகிறோம். இந்த மொழி தான் சில சமயம் சண்டைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸுக்கும் காரணமாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் பேசாமல் அப்படியே அசைவில்லாமல் இருந்தால் நிச்சயமாக ஒரு அமைதியை உணர்வோம். In this way, there will be no language barrier between people. No harsh words will be spoken. In this moment of silence, the poet wants us to remain motionless. Okay, ரெண்டாவது ஸ்டான்ஸாவில் poet என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமா? It would be an exotic moment without rush, without engines. We would all be together in a sudden strangeness. இப்படி அமைதியாக இருந்தால் அது ஒரு புதுமையான ரொம்ப வினோதமான தருணமாக இருக்கும்னு சொல்கிறாரு. வித்தவுட் ரஷ், எந்த அவசரமும் இருக்காது. எப்போ பாரு ஓடிக்கிட்டே இருக்கோம்ல, அந்த அவசரம் இருக்காது. வித்தவுட் இன்ஜின்ஸ், வண்டி சத்தம், மிஷின் சத்தம், எந்த சத்தமும் இல்லாமல் ரொம்ப காமான ஒரு என்வாயர்மெண்ட் இருக்கும். திடீர்னு அமைதி ஆகிட்டா அது ஒரு சடன் ஸ்ட்ரேஞ்ச்னஸை க்ரியேட் பண்ணும். இந்த அமைதி நமக்கு ரொம்பவே புதுசாக இருக்கும். ஆனால் இந்த அமைதியான நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? We would all be together. நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம். இப்போது நம்ம எல்லாரும் கிளாஸில் அமைதியாக இருந்தால் எப்படி ஒரு அமைதி இருக்கும்? அதே மாதிரி உலகம் பூரா அமைதியாக இருந்தால் மனுஷங்களுக்கு இடையேயான பாண்ட் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும்னு போயிட்டு சொல்கிறாரு. இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, கொஞ்ச நேரம் நாம் நாமளாகவே இருந்தால் நமக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும். தேர்ட் ஸ்டான்ஸாவில் போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, fishermen in the cold sea would not harm whales. And the man gathering salt would not look at his hurt hands. இப்போ நாம் எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது என்ன நடக்கும்? கடலில் மீன் பிடிக்கிற மீனவர்கள், ஃபிஷர்மென், திமிங்கலங்களை அதாவது வேல்ஸை வேட்டையாட மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் இயற்கையை அழிக்க மாட்டோம். மனுஷங்க அமைதியாக இருந்தால் இயற்கைக்கும் எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு போயிட்டு சொல்கிறாரு. இன்னொரு விஷயம், உப்பு எடுக்கிற மனுஷன் அதாவது சால்ட் கேதரர்ஸ் என்ன பண்ணுவாங்க? The man gathering salt would look at his hurt hands. உப்பு எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கைகள் எல்லாம் புண்ணாயிடும். எப்பவும் வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க தன்னோட கைகளை கூட பார்த்துக்க நேரம் இருக்காது. ஆனால் இந்த அமைதியான நேரத்தில் அவர் தன்னுடைய ஹர்ட் ஹேண்ட்ஸ், காயம்பட்ட கைகளை ஆராய்ந்து பார்க்க முடியும். இதிலிருந்து என்ன தெரியுது? Both nature and humans will be able to recover from their wounds. அமைதியாக இருந்தால் இயற்கையும் சரி மனுஷங்களும் சரி அவங்க காயங்களை சரி செஞ்சுக்க முடியும். இப்போ ஃபோர்த் ஸ்டான்ஸாவை பாருங்க. இது கொஞ்சம் ஆழமான கருத்து கொண்டது. Those who prepare green wars, wars with gas, wars with fire, victory with no survivors,
would put on clean clothes and walk about with their brothers in the shade doing nothing. Green wars அப்படின்னா இயற்கைக்கு எதிராக நடக்கும் போர்கள், அதாவது இயற்கையை அழிக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். வார்ஸ் வித் கேஸ், வார்ஸ் வித் ஃபயர் அப்படின்னா எல்லா விதமான போர்கள், இன்க்ளூடிங் தி யூஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ், பாய்சனஸ் கேஸஸ். இந்த சண்டைகள்லாம் என்ன பண்ணும்? விக்ட்ரி வித் நோ சர்வைவர்ஸ், அதாவது வெற்றி கிடைச்சாலும் கொண்டாட யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் எல்லாமே அழிஞ்சு போயிடும். இப்படிப்பட்ட டிஸ்ட்ரக்டிவ் வார்ஸுக்கு காரணமாக இருக்கிறவங்க, சண்டை போடுறவங்க என்ன பண்ணணும்னு போயிட்டு சொல்கிறாரு தெரியுமா? would put on clean clothes and walk with their brothers in the shade doing nothing. ரத்தக்கரை படிஞ்ச உடைகளை மாற்றிட்டு ஒரு சுத்தமான க்ளீன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எதுவும் பண்ணாமல் அவங்க அண்ணன் தம்பிங்களோட ரிலாக்ஸ்டாக நடக்கலாம்னு சொல்கிறாரு. இது என்ன அர்த்தம்னா, சண்டைகள் எல்லாம் நிறுத்திட்டு பீஸ், பிரதர்ஹுட் அண்ட் ஹார்மனியை வளர்க்கணும்னு சொல்கிறாரு. அடுத்த 5th ஸ்டான்ஸா ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாட் ஐ வாண்ட் ஷுட் நாட் பி கன்ஃபியூஸ்ட் வித் டோட்டல் இன்ஆக்டிவிட்டி. லைஃப் இஸ் வாட் இட் இஸ் அபவுட். ஐ வாண்ட் நோ ட்ராக் வித் டெத். நான் அமைதியாக குவைட் அண்ட் ஸ்டில்லாக இருக்க சொன்னால் அது ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருக்கணும்னு அர்த்தம் இல்லைங்கன்னு தெளிவுபடுத்துறாரு. டோட்டல் இன்ஆக்டிவிட்டினா சோம்பேறித்தனம் கிடையாது. லைஃப் இஸ் வாட் இட் இஸ் அபவுட். வாழ்க்கைனா வாழணும். லைஃப் இஸ் மென்ட் டு பி லிவ்ட். லைஃப்லெஸ்ஸாக இருக்கிறது கிடையாது. ஐ வாண்ட் நோ ட்ராக் வித் டெத். எனக்கு மரணத்தோட எந்த சம்மந்தமும் வேண்டாம்னு சொல்கிறாரு. அதாவது எதுக்குமே டிஸ்ட்ரக்ஷன் வேண்டாம் அப்படின்னுறாரு. இப்போ 6th ஸ்டான்ஸா என்ன சொல்லுதுன்னு பாருங்க. If we were not so single-minded about keeping our lives moving and for once could do nothing, perhaps a youth's silence might interrupt the sadness of never understanding ourselves and of threatening ourselves with death. இந்த லைன்ஸ் மூலமா நம்ம செல்ஃபிஷாகவும் செல்ஃப் சென்டர்டாகவும் இருக்கக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுறாரு போயிட். ஒரு முறைக்கு ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் ஒரு பெரிய அமைதி வரும். அந்த அமைதி என்ன பண்ணும்? சோகங்களையும் பயங்களையும் அந்த அமைதி நீக்கும். நாம் அமைதியாக இருக்கும்போது தான் நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குது, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நல்லா யோசிக்க முடியும். அப்போதான் நம்ம என்ன பண்ணுறோம், அது நமக்கு நல்லதா கெட்டதான்னு புரிஞ்சுக்க முடியும். ஸோ அமைதி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். லெட்ஸ் மூவ் ஆன் டு ஸ்டான்ஸா 7. இந்த கடைசி ஸ்டான்ஸாவில் போயட் ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. Perhaps the earth can teach us as when everything seems dead and later proves to be alive. பூமி நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கும்னு சொல்கிறாரு. சில சமயம் எல்லாமே செத்து போன மாதிரி தெரியும். உதாரணத்துக்கு ஒரு சீட் எடுத்துக்கிட்டோம்னா மண்ணில் சும்மா தான் இருக்கும், அது செத்து போன மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்? அந்த விதையிலிருந்து பெரிய மரம் வரும், பழங்கள் காய்க்கும். அது போல நாம கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாலும் அது டெத் ஒரு எண்ட் கிடையாது. அதுல இருந்து ஒரு புது சக்தி பெறும். கடைசியா போயட் என்ன சொல்றாரு? Now I will count up to 12 and you keep quiet and I will go. போயிட்டு லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாரு பாருங்க. நான் சொல்ல வந்தது சொல்லிட்டேன், இப்போ நான் 12 வரைக்கும் எண்ணுவேன், நீங்கள் அமைதியாக இருங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதாவது அவர் சொன்ன கருத்துக்களை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும்னு சொல்கிறாரு. இந்த போயம் மூலமாக போயிட்டு என்ன சொல்ல வர்றாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? அமைதியாக இருக்கிறதுனா சும்மா இருக்கிறது இல்லை, அது ஒரு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், சுய பரிசோதனை. நம்மளை நாமளே முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தை இன்னும் அழகாக்குறதுக்கான ஒரு வழி. So, let's keep quiet for a moment, enjoy this beautiful life, and let's make this world a better place. Thanks for watching and never stop learning. Bye.